ஆப்கி அதாலத்துல உத்தரப்பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா இவர் இந்துத்துவத்தோட பேரை வச்சு அரசியல் பண்றாரு. யோகி சார், இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நீங்க ராமர் கோயிலை வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அகிலேஷ் சாரோட சித்தப்பா ப்ரொஃபசர் ராம் கோபால் யாதவ் அவர் இந்தியால கோவில் எதுக்குன்னு கேக்குறாரு. அது தேவைப்படுது, அதனாலதான் இன்னைக்கு எங்க கட்டப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவோட வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான அரிதான நிகழ்வுதான்னு சொல்லுவேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். அயோத்தியாவில் ஸ்ரீராமர் பிறந்த அதே இடத்துல மரியாதைக்குரிய புருஷோத்தமன் ஸ்ரீராமர் மன்னனோட புனிதமான கோவில். அயோத்தியாக்குள்ள நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்பிக்கையான லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க, இன்னைக்கும் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ மோசமா வெயில் அடிச்சாலும் அப்பவும் வராங்க. இன்னைக்கான அயோத்தியால இப்பையிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அயோத்தியாவை பார்த்து வர்றவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இது அந்த அயோத்தியா தானான்னு யோசிக்கிறாங்க. நான் நிறைய முறை பார்த்துட்டேன். நாடு முழுக்க நம்பிக்கையான ஆட்கள் அங்க வந்துகிட்டே இருக்காங்க. அந்த நிலத்தை தொடும்போது, அங்க இருக்க தூண்களை தொடும்போது அவங்க கண்கள்ல கண்ணீரை பார்த்தேன். அப்ப நான் சில பேர்கிட்ட நீங்க ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக எங்களோட பல தலைமுறைகள் துடிச்சிட்டு இருந்தாங்களோ 500 வருஷத்தோட இந்த நீண்ட காத்திருப்ப மோடிஜி முடிச்சு வச்சிருக்காருன்னாங்க. அயோத்தியால இருந்த விஷயம் அயோத்தியால மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே அசாத்தியமான விஷயத்த மோடிஜி சாதிச்சு காட்டிட்டாரு. இது எங்களுக்காக மட்டும் இல்லாம எங்களோட சேர்த்து முன்னோர்களுக்கும் பதில் சொல்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை மோடிஜி உருவாக்கிட்டாரு. நாங்க அயோத்தியாவில் ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டுறதையும் பார்த்தோம், ராமர் கோவில் கட்டப்படுறதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ராமருக்கு கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு அப்புறம் ஹோலியும் ஜன்மோத்சவத்தையும் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு தன் பூமியிலேயே கிடைச்சிருக்கு. இது மோடிஜியால மட்டும்தான் உருவாயிருக்கு. ப்ரொஃபசர் சொல்றாரு இது ஒரு வேஸ்டான கோவில் அப்படின்னு. நான் அங்கதான் வரேன். சமாஜ்வாதி பார்ட்டியை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த பார்ட்டியோட ஆட்சி காலத்துல தான் அயோத்தியா ராம ஜென்ம பூமியில பயங்கரவாதம் நடந்துச்சு. காசில சங்கட் மோச்சன் கோவில்ல அட்டாக் நடந்துச்சு. இவங்களோட ஆட்சி காலத்துல தான் லக்னோ, அயோத்தியா, வாரணாசி, கோட்ல தாக்குதல் நடந்துச்சு. அப்போ அகிலேஷ் யாதவ் சீஃப் மினிஸ்டரா இருந்தபோது அப்ப அவரு முதல் வேலையா என்ன பண்ணாரு? இந்த பயங்கரவாதிகள் மேல கோர்ட்ல இருந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கான முயற்சிகள் தான் பண்ணாரு. நீதிமன்றத்துக்கு நாம நன்றி சொல்லிதான் ஆகணும். நீதிமன்றம் அந்த மோசமான பயங்கரவாதிகள் எல்லாரையும் வெளியே வரவிடாம தடுத்தாங்க. இல்லனா எவ்வளவு பெரிய கோரம் ஏற்பட்டிருக்கும். ராம பக்தர்களை சுடுறவங்க இவங்களாம் ராமரை கற்பனை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வரலாறு மட்டும்தான் சாட்சி. யார் யாரு ராமருக்கு எதிரா நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு நிச்சயமா நடக்கும். இவங்களோட அழிவு நிச்சயமா நடக்கும். இவங்களோட அழிவை பத்தி சொல்லணும்னா जाके प्रभु दारुण दुख दीना ताके मति पहले हर लेना. இதே நிலைமை தான் இவங்களுக்கும் நடக்க போகுது. இதுல கடவுள் இவங்களுக்கு கஷ்டம்னு எழுதியிருக்காரு. ஏன்னா இவங்க நாட்டை கஷ்டப்படுத்திருக்காங்க. இந்தியாவோட நம்பிக்கையோட விளையாடி, அது மட்டும் இல்லாம அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையா இருந்த வாசிகளோடையும் அவங்க விளையாடி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இப்போ மிச்சம் இருக்கிற வாழ்க்கை கஷ்டத்தால மட்டும் நிறைஞ்சிருக்க போகுது. ஏன்னா நம்ம என்ன பண்றோமோ அதுக்கான பலன் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப அவங்க அது அறுவடை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனாலதான் அவங்க ராமரை எதிர்க்கிறாங்க, ராமர் கோவிலை எதிர்க்கிறாங்க. லேட்டஸ்டா மகாராஷ்டிரால உள்ள காங்கிரஸ் லீடரான நானா பட்டேலோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் இந்த கோவிலை புனிதமாக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. இத கங்கா தண்ணியால வாஷ் பண்ணுவோங்கிறாரு. முதல்ல உங்களை நீங்க புனிதமாக்கிக்கோங்க. அப்புறம் ராகுல் காந்தி திரும்ப அவர் பப்ளிக் மீட்டிங்ல இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நடந்த இந்த பிரான் பிரதிஷ்டா செரிமனியில அவர் அமிதாப் பச்சனை பார்த்தாரு. ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் பண்றத பார்த்தேன். ஆனா எந்த ஏழையோ உழைப்பாளியோ நான் பார்க்கலங்கிறாரு. இவர் முதல்ல இந்த மாதிரி மொழியை பயன்படுத்துறதுக்கு வெக்கம்தான் படணும். அங்க ஏழைகளே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி பேசினது ரொம்பவே தவறானது. அங்க தன்னோட கையால கோவில்களை கட்டினவங்க மோடிஜி அங்கேயே கௌரவப்படுத்தினாரு. ஆட்சியில பிரதமரா இருக்கிற மோடிஜி வேலையாட்கள் கிட்ட போய் நேரடியாவே அவங்கள கௌரவப்படுத்திட்டு இருந்தாரு. பிரயாக்ராஜ்ல சுத்தப்படுத்துற வேலையாட்களோட கைகளை பிரதமர் தன் கையாலேயே கழுவினாரு.
இப்படி முதல் முறை நடக்குது. சொல்லப்போனா காங்கிரஸ்ல ராகுல் காந்தியோட தாத்தா பிரதமரா இருந்தாரு, அவரோட பாட்டி பிரதமரா இருந்தாங்க, அவங்க அப்பா பிரதமரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம 2004 இருந்து 2014 வரைக்கும் அவருடைய அம்மா சூப்பர் பிஎம்மா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது மூலியமா எப்பயும் இவங்க எந்த ஒரு ஏழையோட வீட்டுக்கு போறதை விடுங்க, ஏழைகளுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஸ்கீமையும் கொண்டு வந்ததே இல்ல. ஏழைகளோட வாழ்க்கையில வளர்ச்சியை கொண்டு வர மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா? இல்லவே இல்ல. ராகுல் அண்ட் கம்பெனி இவங்க எப்படி கோவிலுக்கு போவாங்க? நீங்களே பார்த்திருப்பீங்க, குஜராத்தோட தேர்தல்ல அவங்களுக்கு முதல்ல கோவிலுக்கு போய் எப்படி உட்காரணும்னு கூட தெரியவே இல்ல. அவரு நமாஸ் மடிக்கிற மாதிரி போனாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க பூசாரி, தம்பி இது கோவில்னாரு, இது மசூதி இல்லைன்னாரு. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. காலை முட்டி போட்டு உட்காரக்கூடாது, பூஜை பண்ணணும்னா இப்படிதான் உட்காரணும்னு கத்துக்கிட்டாரு. கோவிலுக்கு போய் நமாஸ் படிக்கிற மாதிரி உக்காந்தா எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த அளவுக்கு கூட கலாச்சாரத்தை பத்தி தெரியாதவர் ராமர் கோவிலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பரம்பரையே வரலாற்றுல ராமர் கோவிலுக்கு எதிராக இருந்திருக்காங்க. இந்தியாவுடைய நம்பிக்கையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் முதல் முறையா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஒரு ஆதிவாசி அப்படிங்கறதுனால தான் அவங்கள நீங்க பிரதிஷ்டைக்கு கூப்பிடலன்னு சொல்றாரு. முதல் முறை நம்ம நாட்டுக்குள்ள ஆதிவாசி பெண்மணி இந்தியாவோட ஜனாதிபதி ஆயிருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? பிரதமர் மோடிஜி மட்டும்தான். அவர் இனிஷியேட்டிவ் எடுத்ததால தான். சமூகத்துல நாங்க கடைசி படிக்கட்டுல உட்காந்துருப்பாங்களே அவங்கள முதல் படிக்கட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கான பயணம் தான் இது. கடைசி படிக்கட்டுல உட்காந்துருக்கவங்களுக்கும் ஆட்சியில உட்கார்றதுக்கான அதிகாரம் கண்டிப்பா கிடைக்கும். நான் ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன், ராகுல் காந்தி கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பத்தியே சொல்றேனே, நான் ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தேன். நான் எப்பவும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சு பார்த்ததே இல்ல, எப்பவுமே நினைச்சதில்ல. அப்படி ஒரு எண்ணமே என் மனசுல இல்ல. ஆனா இப்ப ஒரு முதலமைச்சரா மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் சொல்றேன், அதாவது அழைப்பிதழ்கள் எல்லாருக்குமே கொடுத்தோம். மரியாதைக்குரிய ஜனாதிபதிக்கும் மரியாதைக்குரிய வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த்ஜிக்கு கொடுத்தோம். அந்த இடத்துல எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அமிதாப் பச்சன் இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய கலைக்கு நாம மரியாதை கொடுத்தே ஆகணும். அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அவருடைய பார்வையே அப்படி. இதுதான் தவறான பார்வைன்னு சொல்லுவாங்க. தவறான பார்வைனா இதுதான். ஒருவேளை ஐஸ்வர்யா ராய்ஜி இருந்தாலும் நல்ல விஷயம் தானே, அவங்களும் இந்தியாவுடைய குடிமகள் தானே, அங்க வர்றதுக்கான உரிமை அவங்களுக்கு முழுசா இருக்கு. அதோட அமிதாப் பச்சன் ஜியோட கலை உலகத்துல அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா என்ன? ஒருவேளை அப்படி சொல்றீங்கன்னாலும் காங்கிரஸ் பிரயாக்ராஜ்ல அவரை தேர்தலில் நிக்க வச்சிங்க. யோகி சார், நிறைய பேர் ராமர் கோவிலை பத்தி பேசுறாங்க. கடுகே சார் ஒரு முறை அவர் கேண்டிடேட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீதான் சிவன், ராமன் நீதான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்தியாவுடைய கலாச்சாரத்துல, சனாதன தர்மத்தோட கலாச்சாரத்துல ராமரும் சிவனும் ஒருத்தர் பாராட்டுறவங்க தான். ராமர் பிரபு அவரோட ராமச்சரித்திர மனசுல அவரே சொல்லியிருக்காரு, சிவபெருமான அவமதிக்கிறவங்க ஒருவேளை என் கிட்ட வரணும்னு நினைச்சா கூட முயற்சி பண்ணாங்கன்னா அவனுக்கு கனவுல கூட என்னோட அருள் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இலங்கையில பாலம் கட்டுறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கும்போது ராமர் பிரபு முதல்ல ராமேஸ்வரத்துல ராமர் பிரபு சிவனை தான் கும்பிட்டாரு. நாமக்கரன்ற விஷயத்துக்கு வரும்போது ராமர் பிரபு ஜோதிர் லிங்கத்தோட பேரை ராமேஸ்வரம்னு வச்சாரு, ஏன்னா ராமரோட ஈஸ்வர். ஆனா சிவன் கிட்ட கேட்கும்போது பகவான் சிவன் இல்ல இந்த இடத்தோட கடவுள் ராமர், அதனாலதான் ராமேஸ்வரம்னு சொன்னாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்லா மரியாதை கொடுக்கறாங்கன்னு தெரியுது. இது இந்தியாவுடைய கலாச்சாரம். காங்கிரஸ் பிரிக்கிற அரசியல்ல முதல்ல இந்த நாட்டை தான் பிரிச்சாங்க. அதுக்கப்புறமா இடம் பாஷைய வச்சு நாட்டை பிரிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, 1947ல இவங்க தான் நாட்டை பிரிச்சாங்க. அந்த நேரத்துல பாபா சாஹேப் அம்பேத்கர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நிறைய தலைவர்கள் நாட்டை பிரிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அதை எல்லாரும் எதிர்த்து நின்னாங்கன்னே சொல்லணும். இந்தியா மேல நம்பிக்கை இல்லாதவங்க இந்தியால எதுக்கு இருக்க போறாங்க? அதனால அவங்களுக்குன்னு ஒரு வழியை எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நாட்டுக்கு சுமையா இருந்தவங்க போயிட்டாங்க.
அவங்களுக்கு நிலப்பகுதி அதிகமா கொடுத்தாங்க, மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நிறைய நிலப்பகுதி கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இங்க என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான்ல என்ன நிலைமை இருக்கு? ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றவங்க கிட்ட சொல்றேன், நீங்களும் உங்க கூட போக வேண்டியது தானே? போய் அங்க பிச்சை எடுக்கிறவங்க கூட நீங்களும் போய் பிச்சை எடுங்க. அதாவது ஒரு பக்கம் இந்தியா இருக்கு, 80 கோடி மக்களை பிரதமர் மோடிஜி அவரோட தலைமையில இலவசமா ஏழைகளுக்கு ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் 23-24 கோடி மக்கள் தொகை இருக்க பாகிஸ்தான் பிச்சைக்காரங்க மாதிரி உலகத்துக்குள்ள தட்டை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம், உங்களுக்கு யாரும் பிச்சையும் போடுறதில்லை. ஒரு கிலோ மாவுக்காக இந்த வீதிகள்ல தெருக்கள்ல நீங்களே பார்த்திருப்பீங்கல்ல, அந்த மாவை பிரிச்சு இப்படி போடுறது. அப்ப அங்க சில ஜீவராசிகள் புடுங்கிக்கிட்டு சாப்பிட்டுப்பாங்க. இந்த காட்சிகளை நீங்க சாதாரணமா பாகிஸ்தானுக்குள்ள பார்க்கலாம். பாகிஸ்தானை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. ஒருவேளை இந்தியாவில் ஒரு பாகமா இருந்திருந்தா இந்தியா எப்படி சந்தோஷமா இருக்கோ பாகிஸ்தானும் அப்படி சந்தோஷமா இருந்திருக்கும். பாகிஸ்தான்ல இருந்த மக்கள் தொகையை விட நம்ம ஊர் ஏழைகளை மோடிஜி கடந்த 10 வருஷத்துல மேல தூக்கி விட்டுருக்காரு. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றவங்க இவங்கெல்லாம் வெக்கப்பட்டாகணும். ஆனா பாகிஸ்தானோட முன்னாள் மந்திரி ஃபவாத் சௌத்ரி ராகுல் ஆன் ஃபயர்னு சொல்றாரு. ராகுலுக்கு தான் ஓட்டு போடணும்ன்றாரு. ராகுல் காந்தியை அங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியால யார் சப்போர்ட் பண்ண போறாங்க? ராகுல் காந்தியை இங்க யார் நம்புறாங்க? இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் ராமர் கோவிலை இவங்க எதிர்க்கிறாங்க. இந்தியாவோட ரிசோர்சஸை ஏழைங்களை, கிராமத்துல இருக்கிறவங்கள, விவசாயிகளை, இளைஞர்களை, பெண்களை, தலித்களை, அதாவது கீழ்கோட்டில் இருக்கிற மக்களை, இவங்க எல்லார்கிட்ட இருந்து உரிமைகளை பறிச்சு இவங்க சாதாரணமா முஸ்லிம்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் இந்தியால இருந்து சப்போர்ட் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன? நடக்கவே நடக்காது. சில சௌத்ரி மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற சொசைட்டி இந்தியால இருக்கிற இந்தியா மேல பக்தியா இருக்கிறவங்க யாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டா இவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ண ஒருத்தர் வந்திருக்காரு, மணிசங்கர் ஐயர். அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுக்கு மரியாதை கொடுங்க, ஏன்னா அவங்க கிட்ட ஆட்டம் பாம் இருக்குங்கிறாரு. இந்தியாவை பார்த்து பயந்துதான் இருக்கணுங்கிறாரு. அப்படின்னா எங்களோட ஆட்டோ பாம் எங்க? ஃப்ரிட்ஜில் வைக்க தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோமா என்ன? அப்படிலாம் இல்லையே. இது பொது இந்தியா. காங்கிரஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பலாம். இந்தியா எப்பவும் இதை பார்த்தெல்லாம் பயப்படாது. இது புது இந்தியா. புது இந்தியா எந்த ஒரு பிரச்சனைக்கும் போவாது, பிரச்சனைக்கு வர்றவங்கள சும்மா விடாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பதில் சொல்ல இத நம்ம இந்தியா பண்ணி காமிச்சிருக்கு. இதுதான் இதுக்கான உதாரணம். இதுதான் காரணமும் கூட. முதல்லலாம் பயங்கரவாதிகள் பாம் பிளாஸ்டிங்க பல இடத்துல நடத்துவாங்க. டெல்லியில, அயோத்தியால, காசில, லக்னோல நடந்துச்சு, வாரணாசியில நடந்துச்சு. லக்னோல அயோத்தியாவோட கோர்ட்ஸ்லயே நடந்திருக்கு, கோரக்பூர்ல நடந்திருக்கு, மும்பைல கூட பிளாஸ்ட் நடந்திருக்கு, இந்திய பார்லிமெண்ட்ல அட்டாக் நடந்திருக்கு. வேற வேற காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஆனா கடந்த இந்த 10 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்போட சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, பாதுகாப்பு வலுவாயிருக்கு. நக்சல் வாதம் முடிஞ்சிடுச்சு. இப்ப பட்டாசு கூட கொஞ்சம் வேகமா வெடிச்சாலும் பாகிஸ்தான் இதை நாங்க பண்ணலன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் புது இந்தியா, இதுதான் நாட்டோட பலம். இதை நினைச்சு ஒரு இந்திய குடிமகனும் சந்தோஷப்படுறான். இது நீங்க நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் டைம்ல இருந்த மாதிரி பார்டரை தாண்டி டெரரிஸ்ட் வர்றதுலாம் அப்படி நடந்தா பெரிய பிரச்சனையே நடக்கும். ஆனா நான் பார்லிமெண்ட்ல இருந்திருக்கேன் 2004 இருந்து 2014 வரைக்கும். எல்லாத்தையும் நான் கிட்ட இருந்து பார்த்திருக்கேன். காஷ்மீர்ல பல அநியாயங்கள் நடக்கும். அயோத்தியால, காசில பல இடங்கள்ல குண்டு வெடிப்பு நடந்துச்சு. ட்ரெயின்ஸ்ல குண்டு வெடிப்பு நடக்கும். பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனையை எடுக்கும் போதெல்லாம் அவங்க ஒன்ன மட்டும்தான் சொல்லுவாங்க, என்னன்னா பார்டரோட மறுபக்கத்துல இருந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னு. பார்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நீங்க ஏதாவது பண்ணுங்க, உங்களுக்கு தைரியமே இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒளிஞ்சு போயிடுச்சு. இப்ப இந்தியா எல்லா பிரச்சனைகளையும் அதுவே பாத்துக்குது. இந்த பலம் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த பலத்தை மோடிஜியோட தலைமையில புது இந்தியா காமிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இந்திய குடிமகனும் இதை நினைச்சு பெருமைப்படணும். மோடிஜியோட தலைமையில புது இந்தியா சிறந்த இந்தியாவாகவும் இருக்கு. இது இந்தியாவுக்கு வெறும் மரியாதையை மட்டும் கொடுக்கல,
இந்தியாவோட எல்லைகளையும் பாதுகாக்கவும் தெரிஞ்சிருக்கு. இந்தியாவோட உள்ளுக்குள்ள இருக்கிற பாதுகாப்பையும் சிறப்பா வச்சுக்கவும் தெரியும். இந்தியாவோட வளர்ச்சிக்கான பெரிய பெரிய விஷயங்களும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இங்க நீங்களே பாருங்க, ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸோட எண்ணிக்கை 2016 வரைக்கும் வெறும் 7 தான் இருந்துச்சு. அந்த 7ல் 6 அடல்ஜி உருவாக்குனாரு. 7ல் 6 அடல்ஜி உருவாக்குனாரு. இன்னைக்கு அதோட எண்ணிக்கை அதிகமாகி 26 ஆயிருக்கு. இது எல்லாமே மோதிஜியோட ஆட்சியில. மெட்ரோ 5 சிட்டில தான் இருந்துச்சு. இன்னைக்கு 20 சிட்டிஸ்ல மெட்ரோ இருக்கு. ஈஸ் ஆஃப் லிவிங், இதை எப்படி உருவாக்கிப்பீங்க? இந்த வசதி, இந்த ஏர்போர்ட் காங்கிரஸோட டைம்ல, அதாவது சுதந்திரத்துல இருந்து 2014 வரைக்கும் 24 மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதோட எண்ணிக்கை இப்ப 152 உருவாயிருக்கு. அதே மாதிரி ஐஐடி, ஐஐஎம், IIIT, 1 டிஸ்ட்ரிக்ட், 1 மெடிக்கல் காலேஜ், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஏழைகளுக்கு நல்லது பண்ணதுக்கான நிறைய ஆதாரம் இருக்கு. எல்லா விஷயங்களும் கடந்த 10 வருஷத்துல மோதிஜியோட தலைமையில நல்லபடியா நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் எதை காட்டுதுன்னா, இங்க பாதுகாப்பும் இருக்கு, மரியாதையும் இருக்கு, வளர்ச்சியும் இருக்கு, ஏழைகளும் வளர்றாங்க. அதோட வளர்ச்சி மட்டும் கிடையாது, வளர்ச்சிய பரம்பரை கூட சம்பந்தப்படுத்திருக்காங்க. இது நம்ம பரம்பரை. அதனால இப்ப அக்பர்பூர்னு சொல்றதுல எனக்கு ரொம்பவே சங்கோஜமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அக்பர்பூருக்கு பதிலா இதோட பேரை மகாராணா பிரதாப்னு கூட வச்சிருக்கலாம். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவுரங்காபாத் அப்படின்ற நகருக்கு சம்பாஜி பாத்னு பேரை வைக்கலாம்ல. ஏன்னா நம்மளோட பரம்பரை சம்பாஜி மகாராஜ் பரம்பரையில தானே வந்திருக்கு. சத்ரபதி சிவாஜி கிட்ட இருந்து, ராணா பிரதாப் கிட்ட இருந்து, குரு கோவிந்த் சிங் கிட்ட இருந்து. எங்களுக்கும் அக்பருக்கும் அவுரங்கசீபுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. நம்மளோட பரம்பரை பேர் போயிடுச்சேன்னு யாராவது கவலைப்படுவாங்க, அவங்க கவலைப்பட்டுக்கிட்டோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா யோகி சார், இந்த முழு கேம்பெயினை நாம ஒரு முறை பார்த்தோம்னா, ராகுல் காந்தியோட ஸ்பீச்சா இருக்கட்டும், பிரியங்கா காந்தியோட சொற்பொழிவா இருக்கட்டும், அகிலேஷ் யாதவ் தான் இருக்கட்டும், சரத்பவார் தான் இருக்கட்டும், இல்ல ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இருக்கட்டும், எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. ஒருவேளை மோடிஜி 3வது முறை பிரதமர் ஆனாருன்னா கான்ஸ்டிடியூஷனை முடிச்சிடுவாரு, இடஒதுக்கீடு இல்லாம பண்ணிடுவாரு, அதுக்கப்புறம் இந்த நாட்டுல எலெக்ஷனே நடக்காதுங்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, ஒரு வேளைலாம் கிடையவே கிடையாது. ஜூன் 4 ரிசல்ட் வரும்போது மோதிஜி தான் பிரதமர் ஆவார்ன்றது உண்மை. அது ஒண்ணு. அதோட எனக்கு இந்தியாவோட பெரிய மாநிலத்தில் நான் கேம்பெயினிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேம்பெயினிங் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதோட உண்மையை சொல்றேன், இந்தியாவோட மக்கள் நன்றி கடன் செலுத்த தெரிஞ்சவங்க. நம்மளோட சனாதன தர்மத்திலேயே இத சொல்லியிருக்காங்க. சனாதனர்களான நாங்க எல்லா காலத்திலையும் வாழ்வோம், எல்லா சூழ்நிலையிலையும் வாழ தெரியும் எங்களுக்கு. ஆனா அதோட சேர்ந்து யாராவது எங்களை சீண்டுனாங்கன்னா, நேரம் வர்ற வரைக்கும் காத்திருந்து அவங்களுக்கு அதே ரூபத்துல, அதே மாதிரி மரியாதையான வழியில அவங்களுக்கு பதில் சொல்லுவோம். மோதிஜி பண்ணதுக்கு மக்கள் மோதிஜிய அதே மரியாதையோட அவங்களோட சப்போர்ட்டை கொடுப்பாங்க. எங்க வேணா இருக்கட்டும், எங்க வேணா. வெஸ்ட் பெங்கால், பீகார், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், எங்க வேணா இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், எங்க போனாலும் ஒரே ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு இளைஞருக்குள்ளேயும் ஒரு விஷயம்தான். எல்லாரோட பேச்சிலையும் இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கு. இது மூலியமா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிய வருது. அதாவது ஒரு வேலை கிடையாது, 2 வேலை கிடையாது. இத அவங்க வாயாலேயே அந்த கடவுளே சொல்ல வைக்கிறாரு. அதாவது மோதிஜி வராரு, மோதிஜி திரும்ப வராரு, 3வது முறையும் அவர் தான் ஆட்சிக்கு வருவாரு. அதோட இதுல எந்த சந்தேகமும் இல்ல. 400 சீட்டை தாண்டுவோன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்க இந்த முழக்கம், இதையும் தாண்டி நாங்க கண்டிப்பா போவோம். ஆனா ஒண்ணு, அதுதான் நீங்க 400 சீட்டு வருவீங்கன்னு சொல்றதுனால தான் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் மாத்திருக்கீங்க. அதாவது 10 வருஷத்துல மோதிஜி ஃபுல் மெஜாரிட்டியோட இருப்பாரு. அதோட பாரதிய ஜனதா பார்ட்டி கிட்ட மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா முழு அரசை நடத்தக்கூடிய சப்போர்ட் இருக்கும். என்டிஏ கூட சேர்ந்து மோடிஜி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. இந்த 10 வருஷத்துல எப்பயாவது கான்ஸ்டிடியூஷனை வச்சு விளையாடி இருக்காரா சொல்லுங்க? மோதிஜி புது பார்லிமெண்ட் கட்டப்பட்டப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் மூலியமா எழுதப்பட்ட புத்தகத்தை தன் தலையில வச்சுக்கிட்டு, மோதிஜி அதை ஒரு புனித புத்தகம் மாதிரி தன் தலைமையில வச்சுக்கிட்டு மரியாதை கொடுத்தாரு. நீங்களே பார்த்திருப்பீங்க. மரியாதைக்குரிய இடமான நாட்டோட பார்லிமெண்ட்ல அதை வச்சாரு. முதல் முறையா இப்படி நடந்திருக்கு. இந்தியாவோட பிரதமர் அவர் கான்ஸ்டிடியூஷன் மேல எப்படி ஒரு மரியாதை வச்சிருக்கேன்றத காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம்,
பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரோட பஞ்சதீர்த்த மோடிஜி தான் உருவாக்குனாரு. இந்த காங்கிரஸ் பீம்ராவ் அம்பேத்கரை தேர்தலில் தோக்கடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பீம்ராவ் அம்பேத்கர் மூலியமா உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கரோட விருப்பத்துக்கு மாறா ஆர்டிகல் 370 இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஃப்ரீடம் டு ஸ்பீச் அதோட முதல் அமெண்ட்மெண்ட் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. 27வது அமெண்ட்மெண்ட் மூலியமா காங்கிரஸ் இந்திரா காந்தி அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. 27வது அமெண்ட்மெண்ட் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டுச்சு. அதோட இவங்க எல்லாரும் முதல்ல ஜஸ்டிஸ் ரங்கநாத் லீடர்ஷிப்ல ஒரு கமிட்டி வச்சாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஓபிசிக்கு கிடைக்கிற 27% ரிசர்வேஷன்ல 6% ரிசர்வேஷன் முஸ்லிம்க்குன்னு சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி என்டிஏவை எதிர்த்து நின்னாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் சச்சர் கமிட்டி ரிப்போர்ட்டை பிரசன்ட் பண்ணாங்க. சச்சர் கமிட்டியோட தலைவர் ராஜேந்திர சச்சரோட தலைமையில ஒரு கமிட்டியை கொண்டு வந்தாங்க. அந்த கமிஷனும் இந்த விஷயத்தை தான் சிபாரிசு பண்ணுச்சு. பிஜேபியும் என்டிஏவும் இதை எதிர்க்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் மதத்தின் பேர்ல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க இன்னொரு வழியை உருவாக்குனாங்க. ஜஸ்டிஸ் சச்சர் கமிட்டியை பேஸா வச்சு, அதாவது முஸ்லிம் கம்யூனிட்டியை சேர்ந்த எல்லா கம்யூனிட்டியவும் இந்த கம்யூனிட்டி கூட ஒன்னா சேர்த்துடணும்னு. இது மூலியமா ஸ்கெடியூல்டு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தடையை ஏற்படுத்தினாங்க அவங்க. அப்பவும் பாரதிய ஜனதா பார்ட்டி எதிர்த்து நின்னாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அதே விஷயத்தை திரும்ப பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குலத்தை வச்சு பிரிக்கிறது, முதல்ல மதம் குலத்தை வச்சு பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வச்சு சண்டை போட வைக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள நிறைய மத வேதங்கள் இருக்கு, அது வரைக்கும் முஸ்லிம் ரிசர்வேஷன்ல இருந்து உங்களுக்கு சில ரிசர்வேஷன்ஸை கொடுத்துடலான்னு சொன்னாங்க. ஆனா பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த மாதிரி மக்களை பிரிக்கிறதுக்கு காங்கிரஸ் என்டிஏ அலையன்ஸை எப்பவும் விடமாட்டோம். பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் உருவாக்குன கான்ஸ்டிடியூஷன் இது, இதுல சதி செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. கான்ஸ்டிடியூஷனை மாத்துறது, திருடுறது, இந்த சட்டத்தை எல்லாம் எப்பவுமே ஒத்துக்க மாட்டோம். இப்ப மக்கள் ஒரு 2-3 கேள்விகள் கேட்கலாம். சார், நீங்க நாடு முழுக்க சுத்திட்டு வரீங்க. இந்த தேர்தல்ல உங்களுக்கு யாரோட சத்தம் அதிகமா கேக்குது? யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்னல, நாடு முழுக்க ஒரே சத்தம் தான். அடுத்து இந்த சத்தம் மட்டும்தான் எனக்கு கேக்குது. மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வருவாரு. இந்த முறை 400 சீட்டை தாண்டுவோம். ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீங்க எழுதி வாங்கிக்கங்க, யூபியில தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய தோல்வி கிடைக்க போகுது. பாருங்க, உத்தரப்பிரதேசில் காங்கிரஸோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. 403 அசம்பிளி சீட்ஸ்ல முழுமையா எங்க ஆளுங்க தான் இருக்காங்க. காங்கிரஸ் கிட்ட 2 சீட்டு மட்டும்தான் இருக்கு. யூபியில காங்கிரஸ் எத்து போனா கொண்டு போறதுக்கு 4 பேரு கூட கிடையாது. 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்த முறை அவங்களும் கண்டிப்பா காணாம போயிடுவாங்க. ராகுல்ஜி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஒருவேளை காங்கிரஸ்க்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னா யூபியில எதுக்கு 80 தொகுதிகள்ல நிக்கல? அதோட இன்னொரு விஷயம், அமிட்டியை விட்டுட்டு வயநாடுக்கு எதுக்கு போனீங்க? மறுபடியும் வரப்போறீங்க அப்படின்னா அமிட்டி கூட ஏன் சண்டை போடல? அதனால நல்ல விஷயம்தான், இந்த மாதிரி நடக்காதுன்னு கனவுகள் கண்டுதானே ஆகணும். அவங்க நினைக்கிற மாதிரி கனவு உலகத்திலேயே வாழட்டும். ஏன்னா இவங்க நாட்டுக்கு கனவு உலகத்தை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த கனவுலேயே வாழட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். நாட்டுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க முதல்ல இருந்தே பண்ற மாதிரி இங்கிருந்து கிளம்பி போயிடட்டும். அவங்களோட இடத்துக்கு மறுபடியும் போயிடுவாங்க. அதனால அதான் சொல்லுவாங்கல்ல, பறந்து போ பறவையே, இனி இந்த நாடு உன்னோடது இல்ல. இவரும் அதே மாதிரி தான். ஜூன் 4க்கு அப்புறம் இவரை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இந்த சைக்கிளை சுத்திட்டு இருக்கிற 2 பசங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறீங்களா? அதாவது இந்த இவங்களோட நட்பு சேர்ந்து திருடுவாங்க, தோத்துட்டாங்கன்னா மனசு உடைஞ்சிருவாங்க. இத பத்தி யூபிக்கு தெரியும். யூபிக்கு தெரியும், உத்தரப்பிரதேசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
திருடுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. இவங்களோட பொய்யான பாலிடிக்ஸை யூபியில மறுபடியும் செயல்படுத்தக்கூடாது. அதனால யூபியில 2017 இந்த 2 ஜோடியவும் முழுமையா தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ்ல இன்னைக்கு மோடிஜியோட வழிகாட்டுதல்னால அரசாங்கம் ஒரு புல்லட் ட்ரெயின் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன விஷயம்னு இவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. அதனால அவங்க யோசிக்கிறதுக்குள்ள எங்க ஸ்பீட் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவேன்.